வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்மையாக ஒரு டிசைன் பண்ண போகிறோங்க. இது புதுசாக ட்ரெண்டிங் டெய்லர்னு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். திண்டுக்கல் டெய்லரோட ஜாயிண்ட் சேனல் தான் இது. பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. ஏன்னா இதில் ப்ளவுஸ் மட்டும் கை டிசைனும் பின் கழுத்து டிசைன் மட்டும் இதில் வரும். அதில் சுடிதார் எல்லாமே போட்டிருப்பேன் நான். இதில் இனிமேல் ப்ளவுஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ கைக்கு பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட அகலம் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இடுப்போட உயரம் என்ன அளவோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டார் நெக் போடுறேன். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். அடித்து திருப்பிடுங்க. 1/4 இன்ச்சில் பாதி அளவுக்கு தையல் போடுங்க. இப்போ நிப்பாட்டி திருப்பலாம். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோங்க, எல்லா பக்கமும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. இதில் இதில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லைனாக வந்துடும். இப்போ ஒரு ப்ளவுஸ் இருக்குன்னா அது கை டிசைன் தனியாக, இந்த ப்ளவுஸ் டிசைன் அடுத்தடுத்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தனித்தனியாக வந்துடும். ஒன்றா போடாமல் உங்களுக்கு தனித்தனியாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருவேங்க. இப்போ நம்ம சாரியோட கிளாத்தில் பைப்பிங் பண்ணிக்கலாம். சாரியிலேருந்து 1/4 மீட்ரு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக லைனிங் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 கார்னர்லேயும் நம்ம நிப்பாடி திருப்பிக்கலாங்க. அப்போ தான் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம உருட்டி தைச்சிடலாம். உங்களால் எந்த அளவுக்கு சன்னமாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு உருட்டுங்க. பொறுமையாக அப்படியே தைச்சிட்டு வரலாம். இந்த அளவுக்கு சன்னமாக கொடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். பைப்பிங் பள்ளத்திலே தையல் போடுங்க. பைப்பிங் மேலே தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் பைப்பிங் பள்ளத்திலே தையல் போட்டுவாங்க. அப்போ தான் நல்லா உருட்டாக அழகாக கிடைக்கும். மூணு கார்னர் இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நம்ம 3 பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப சாரீ கிளாத்தில் வச்சு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது டபுள் கிளாத் கொடுத்துருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் துணி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுங்கள். ஒட்டைக்கு கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிங்க் கலர் ப்ளவுஸோட கலருக்கு மேட்சாக நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம்.
1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணுங்கள், அப்போ தான் அழகாக வரும். இப்போ 2 விலக்கி விட்டுட்டு நம்ம வந்து சென்டரில் தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக விரித்து விட்டுட்டு நம்ம பைப்பிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 4 பக்கமும் தையல் போடுங்க. நாலு பக்கமும் தையல் போட்டு 4க்குமே வந்து நம்ம பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருக்க பிசுடெல்லாம் கட் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது 2ஆக மடித்து நம்ம 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி தையல் போட்டுக்கிட்டுக்கோங்க. இப்போ இது திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி கழுத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் கொடுக்குறேன் நான். இப்போ சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தள்ளி தான் நான் இந்த கிராஸ் பீஸ் கொடுக்குறேன். அடித்து திருப்பி எடுத்துருக்கோம்ல அது. இப்போ நீங்கள் ஒரு மடிப்பு கொடுத்து அந்த கார்னருக்கு நேராக ஒரு மடிப்பு கொடுத்து அப்படி திருப்புங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இது வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த பூ டிசைன் வந்து 4ஐயும் வச்சு தைச்சிடலாம். நீங்கள் கேட்கலாம், அது ஏன் நீங்கள் சென்டரில் ஏன் தையல் போட்டுட்டு அப்புறமா வைக்கிறீங்கன்னு கேட்கலாம். அது வந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். சென்டரில் அடையாளப்படுத்திட்டு தையல் போடுங்க. நாலு பக்கமும் நிப்பாட்டி திருப்புங்க. அவ்வளோதாங்க, பூ டிசைன் முடிஞ்சு. இப்போ நூலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சைடில் நம்ம வந்து ப்ளைனாக விட முடியாது. இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்து கொஞ்சம் இருக்குது, அது வந்து குட்டி குட்டியாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக பண்ணி கொடுக்குறேன் நான். ஏன்னா துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ஷோல்டருக்கு இங்கிட்ட இருந்து வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம கொடுக்கலாங்க. மூணு பீஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி நம்ம வச்சுட்டு வரலாம். ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொடுத்துட்டு வரலாம். கரெக்டாக மூணு பீஸ் வச்சு கொடுத்துட்டு வாங்க. இதே மாதிரி மேலே வரைக்கும் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் 3 பீஸ் வச்சுட்டு 1 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா நான் இங்கேருந்து கொடுக்குறேன்னா உங்களுக்கு அளவு மாறி போயிடும், அதுக்காக. நல்லா பிசுறு தெரியாமல் நல்லா உள்ளே தள்ளி அப்படியே 3 பீஸ் வச்சு மொத்தமாக வச்சு அப்படியே பிடிச்சிட்டு தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி கழுத்து வரைக்கும் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி முன்னாடி கொடுத்துருங்க. முன்னாடி வந்து ஒரு 2 இடத்துல மட்டும் கொடுங்க போதும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம முடிஞ்சிச்சு. இதோட அடுத்து நம்ம பாசி வைக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு பாசி வைக்கிங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இதுக்கு மட்டும் லைட் போட்டுக்கிறேன், ஏன்னா வந்து லைட் போடாமல் தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சரியாக அந்த தையல் மேலே தையல் விழுகாது, அதுக்காக லைட் போட்டுக்கிறேன். ஒரு இதுக்குமே 5 லைன் போடுறேன் பிங்க் கலரில். அவ்வளோதாங்க, நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாத்துக்கும் நான் இந்த மாதிரி பாசி கொடுக்குறேன். அதாவது இப்போ டீ பாசின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து க்ரீன் கலரும் பிங்க் கலரில் ஒரு பாசியும் அப்படியே கொடுக்குறேங்க.
நல்லா கொஞ்சம் கலர் எடுப்பாக தெரியறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும், அதுக்காக இந்த பாசி கொடுத்தேன். சிம்பிளான காட்டன் சாரீக்கு எவ்வளோ அழகான டிசைன் பாருங்கள். ரொம்ப கிராண்டாகவும் அழகாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பாசி வாங்கி கொடுங்க. கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ முன்னாடி இருந்து நம்ம கொடுத்து வச்சு செம்மையாக இருக்குது. நானே ஒரு ஸ்டோன் பட்டன் வச்சு விட்ருக்கேன். இதுக்கு நாட் அடிச்சிடலாம். இந்த பார்டர் எல்லாம் லைனாக கொடுத்துட்டு நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். தைச்சிட்டு அப்படியே வச்சு நம்ம மேலே வச்சு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ நாட்டு நடுவில் வச்சு அப்படியே தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக முடிஞ்சு. நாட்டு டிசைன் கீழே வந்து ஃப்ரில் வரும். இப்போ வந்து முன்னாடி பக்கம் பார்க்கலாம். இதுதான் முன்னாடி. இது பின்கழுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாதாரண ஸ்டார் நெக்குக்கு செம்மையாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் காட்டன் சாரிக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது வந்து ட்ரெண்டிங் டெய்லருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது திண்டுக்கல் டெய்லரோட ஜாயிண்ட் சேனல் தாங்க இது. ஏன்னா வந்து ப்ளவுஸ் மட்டும் தனியாக போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக வந்து தனியாக அதுக்குன்னு நான் வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா திண்டுக்கல் டெய்லரில் வந்து நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அதனால் இதுக்கு தனியாக ப்ளவுஸ் மட்டும் பார்க்கலாங்க. இனிமேல் புது புது டிசைனாக பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.